ஹாய் சலோ வந்துட்டான்ல என் ஹார்ட்டை கொத்தா எடுத்துன்னு போவேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்கள். என்னடா கேமராவை கையில் பிடிச்சி நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடியோ டூர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெளில தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் இதுன்னு கிடையாது, உலகத்துலேயே யார்கிட்டையுமே இல்லாத ஒரு ஸ்டூடியோ செட்டப் என்கிட்ட இருக்குது. அது இப்போ என்னன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் காட்ட போகிறேன். பாருங்கள் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து வீட்டுக்கு வெளியில் இல்லை, இது வந்து வீட்டு வாசல் நின்றுக்கிறேன். டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. நான் வந்து வீட்டுக்கு வாசல் நின்று, இது வந்து வீட்டு ஓட்டத்தில் நின்றுக்கிறேன். ஏன்டா வீட்டு விட்டு வெளியே நிற்கிறேன் கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே ஸ்டூடியோ இல்லை. இதில் அதான் ஒரு ட்விஸ்ட்டு. உலகத்துலேயே யாருக்கிட்டுமே இல்லாத ஸ்டூடியோ எங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை, எங்கள் விட்டு வெளில இருக்குது. அதை வந்து உங்களோட வியூவிலேருந்து காட்டுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னோட வியூவில் இருக்கீங்க, ஓகேவா? அதாவது என்னோட வியூ சொல்ல, உங்களோட வியூவில் நான் உங்களை வச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வீட்டுக்குள்ளே எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டீங்க. அதாவது தோட்டத்தில் வந்துட்டு பார்க்குறீங்க, நீங்கள் ஏதோ துணி தான் காயுது சொல்லிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா, சரி இங்கே பாத்ரூம் தான் சொல்லிட்டு திரும்புறீங்க. திரும்பும்போது இருங்க, அங்கே ஏதோ ஒரு பில்டிங் மாரி இதை சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. போய் பார்த்தா அது ஏதோ பறஞ்ச வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி இப்படி வந்துட்டு பார்க்குறீங்க, கேட்டிருக்கு அங்கே ஏதோ கொட்டா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கணித்து தான் ஸ்டூடியோ தவிர எதுவுமே தெரியல சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. Powerful people come from powerful place, but the history is wrong. Powerful people make place powerful. கிளிப்பு முடிஞ்சா? சரி வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடியோ செட்டப். இது ஸ்டூடியோ சார். அது பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுனுக்கிறேன். அதாவது உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வியூ பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். அதை அப்படி வச்சுட்டு அது அப்படி தான் இருக்கும் உங்கள் வியூவே. ரீவைண்ட் பண்ணுறா. என்ன எழவி அது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு தினைக்கும் போட்டுன்னு உட்காந்து இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீடிங் ரூம், ரைட்டிங் ரூம், ஸ்டூடியோ, ஆர்ட் ஏதாவது வரையினா கூட இங்கே தான் வரைவோம். அதேமாரி நம்ம சாப்பிட்ற ரூம் கூட திட்ட இதே தான் இருக்குது. நம்மளோட பாதி வேலையை நான் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் செய்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமோட ஹிஸ்ட்ரி முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னடா இது கொஞ்சம் பாத்ரூம் மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இது பாத்ரூம் தான். அவங்க செட்டிலாம் இங்கே தான் செவிட நிறைய மறைச்சிக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காலத்தில் பாத்ரூமாக இருந்த இடம் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாமல், நான் சொல்லுறது எப்போனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா இடம் பாத்ரூமாக இருந்துச்சு. நானே கூட நான் இதில் குளிச்சிக்கிறேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பார்த்தா எங்கள் வீட்டில் நல்லா ஸ்டோர் ரூம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலேயே பாத்ரூம் போட்டு அதிலே போகலாம், குளிக்கத்தும் அதிலே குளிக்கலான்றதுனால இந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூம் ஆகிட்டாங்க. சரி, நம்ம கொஞ்சம் தேடும் போது நம்ம வீட்டுக்குள்ள எந்த இடமும் செட் ஆகலை. ஸோ அப்போ நான் அப்படி வரும்போது நான் இடத்த பார்த்தேன். சரி ஓகே நல்லா இருக்கு சொல்லிட்டு இதான் அங்கே ஒரு ஃப்ளெக் பாயிண்ட்டு, மேலே ஒரு லைட்டு, ஃபேன் போட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமோட ஹிஸ்ட்ரி. கடைசி வரைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு இல்லை. மேலே ஒரு இடம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேன். அது இப்போதைக்கு போக மாட்டோம், அது இன்னும் நாள் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளேஸ். இப்போ வந்து இதெல்லாம் என்னடா இது எவ்வளோ ஸ்டூடியோவாக கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே முடியலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டூடியோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவை ஒரு 3 விஷயம். அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட். முதல்ல இப்போ அந்த பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஸ்டிஃபாக நிற்குது. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடுக்கு போனால் கைன்னு மேலே வந்துடும். இப்போதான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்குது. ஒரு விஷயம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியுமாங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு சார்ட். இது ஒரு சார்ட், இது ஒரு சார்ட், அது ஒரு சார்ட். அது பார்த்தீங்கன்னா 4 சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றாக்கி ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து டிசைன் டேப் மாதிரி இருக்கும். இது டிசைன் டேப் இல்லை, அது பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எனக்கே அப்படி தெரிஞ்சது. இது வந்து இந்த இடம் அதாவது நான் ஜாயின் பண்ணல நாள், அதுக்காக அதை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா
உங்களோட பேக்ரவுண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேமரா விட்டு இது வரை என்ன பார்க்க இருங்க. முதல் விஷயம் பேக்ரவுண்ட் தேவை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கேமராவும், அப்புறம் அது தேவை செட்டப். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா. இதுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரைபேட்லாம் தேவையில்லை. அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நோட்டு. அதாவது நான் இதை எடுத்துகிட்டு கீழே வச்சு இடத்துல ஃபோனை வச்சேன்னா பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு ட்ரைபேடு தேவையில்லை. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லைட் செட்டப். அது வந்து கம்பல்சரி கிடையாது, அது அவங்க விருப்பம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேணாம் சொன்னாலும் கொடுக்கறதுக்கு நேச்சுரல் லைட் இருக்குது. அந்த ஒரு லைட்டிங்கே நம்மளுக்கு வந்து பக்கவாகுது. அதாவது நம்ம ஸ்டூடியோவுக்கு தேவையான 3 விஷயமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது. சரி, ஓகே. இப்போ எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஸ்டூடியோ செட்டப் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் கடன் கிடைக்கல. நானும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இதை ஒரு வீடியோவாக போடலாம் சொல்லிட்டு வீடியோவாக போட்டாச்சு. சரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பப்போ சொல்லுவேன்ல காக்கா கத்துதுன்னு. நீங்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து எடிட்டிங்கில் தான் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினச்சிக்கோங்க. பாருங்கள், போடுறான் பாருங்கள் பார்த்துட்டு. அவன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலை பண்ணுதான். இந்த முருங்கை மரத்தை மட்டும் காலி பண்ணிட்டேன்னா காக்காவே நம்மளுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. இது இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு அதுக்கு மானு கத்துங்க எழுதுங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏன்னா முன்னாடி ஒன்று பார்த்துருக்குமா? ஆமா, முன்னாடி பார்த்திருக்கோம், ஆனா பின்னாடி பார்த்தது கரெக்ட். உங்களுக்கு வீடியோவை போடுற முன்னாடி இதுங்கெல்லாம் லைவாக உட்காந்து ஜாலியாக பார்த்துதுங்க. நம்ம வீடியோ போடுற லைவாகவே பார்க்குது. அது நம்மளுக்கு பெருமை. சரி, ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடியோ செட்டப்பு. இது கடைசி வரைக்கும் இங்கேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா மாற்றிடுவேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போக போதா இங்கே ஃபுல்லாக ஓட்டுருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு இடத்துல மாற்ற பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. சரி, ஓகே. நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.